ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில கோயிலுக்கு தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சின் ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு. அதுக்காக நம்ம வீட்டில் நல்ல விஷயம்லாம் நடந்துச்சுன்னா மோஸ்ட்லி மெயினாக நம்ம கோயிலுக்கு தான் போவோம். அம்மா மக்களே, எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி வந்து 2-3 கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் மக்களே. அந்த மெயின் ரோட்டில் ஒரு அது வந்து பைபாஸ் ரோடு. எந்த ஒரு வண்டியுமே இல்லை. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. மரம், செடி, கொடின்னு நிறைய மலைகள், காத்தாடி அப்படிலாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். பாப்பாவுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து இறங்கியிருக்கோம். இது வந்து நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு அந்தோணியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் ஏதோ கேட்டுட்ருக்காங்க போல். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து வந்ததுக்கு காரணமே ப்ரேயர் பண்ணுறதுக்கு தான். ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இல்லை, ரொம்ப மக்கள் இல்லை. ஒரு சிலர் தான் இருந்தாங்க. நாங்கள் அப்படி போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு மக்களே. நம்ம அடுத்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வந்து ஒரு நம்ம மனசில் இருக்கிறத வந்து நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. நம்ம கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம பேச முடியும். அதனால் மெயினாக நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அடுத்து அதுக்கு பக்கத்தில் ஏதோ அந்த இன்னொரு சர்ச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அங்கேயுமே நம்ம கிளம்பியாச்சு மக்களே. அங்கே போயிட்டு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வந்து மத்தியானம் ஆகிட்டு, ரொம்பவே லேட் ஆகிட்டு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். பசியுமே ரொம்ப இதாகிட்டு. ஆனால் நாங்கள் கிளம்புற நேரத்துக்கு ஒரு சில மக்கள்லாம் வந்துட்டுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம இது ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுக்கப்புறம் அதில் பார்த்தா ஒரு கோயிலுக்கு நம்ம கிளம்பிடலாம். இதுக்கு கொஞ்சம் பக்கம்தான். நம்ம பக்கத்துலேயே ஒரு கப்பலை வச்சு அதில் வந்து நம்ம மாதா அம்மாவை வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் அழகாக இருந்துச்சு. அந்த கப்பல்லையே அந்த சிறுபம் அமைச்சு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்தோம். வெளியே நின்றுட்டே ரசித்தோம் பார்த்துக்கோங்க. ரசிச்சுட்டு உள்ளே போயிட்டு இதெல்லாம் நான் இந்த கப்பல் அந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன். ஆனால் இந்த கப்பல் இது மாதாவை பார்க்குறதுக்கு செல்வ மாதா அப்படின்னு போடுறது. இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாரேன். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர சூடு, வெயில் வேறு. தெரியாத்தனமாக செருப்பை கீழே கழட்டிட்டேன். நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது செருப்பு போடாமல் போகிறது நம்மளுக்கு நல்லது. அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நான் தெரியாமல் செருப்பு போடாமல் பயங்கர சூடு, காலெலாம் பொத்து போயிட்டு. பரவாயில்ல, கால் பொத்து போச்சுனாலும் பரவாயில்ல. நம்ம கடவுளை பார்க்க தான் வந்தோம். கடவுளை பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு மக்களே. ஃபுல்லாகவே அந்த கப்பலை சுற்றி ஃபுல்லாகவே கடல். அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பியாச்சு மக்களே. அப்படியே பாப்பாவுமே நல்லா தூங்கிட்டா. நம்ம அப்படியே அடுத்து எங்கே போகிறோன்னா, அதுக்கு கொஞ்சம் தூரம்தான். ஏதோ எத்தனையோ கிலோமீட்டர் சொன்னாங்க. இந்த சைடு எல்லாமே கொல்லாம்பழம் மரம் நிறைய நின்றுச்சு பார்த்துக்கோங்க. கொல்லாம்பழம்லாம் பறிக்கலாம். அப்புறம் நிறைய பனை மரத்தில் இது வந்து அதாவது பயணி சீசன் போல் மரத்தில் வந்து அந்த கலசெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. கொல்லாப்பழம் மரம்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போது நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு மக்களே. நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். இது வந்து புளி சாதம் வச்சு, அதாவது லெமன் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் துவையல், இதெல்லாம் தான் அரைச்சி கொண்டு வந்தோம். பயங்கர பசி, பயங்கரனா நாங்கள் 4 மணிக்கு தான் இப்போ சாப்பிட்றோம். எல்லா கோயிலும் போயிட்டு அப்புறம் லாஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. சாப்பிட்டு முடித்தோன்னே நம்ம வந்து இது வந்து மணல் மாதா கோயில். இப்போது இந்த கோயிலுக்குமே நான் இப்போ தான் வந்திருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மண் இருக்கு இல்லையா? மண்ணுக்கு கீழ தான் நம்ம அந்த கோயில வந்து அழகா கட்டி வச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. மேல இது இது வந்து உள்ள அது மண்ணு மேல இருக்கு. அதுக்கு கீழ கோயில் இருக்கு பாத்துக்கோ. இப்படிதான் மண்ணு மேல இருக்கும். அதுக்கு கீழ கோயில் கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல எல்லாமே செம்மண்ணு அந்த இதுல இருந்துச்சு. மக்கள் அங்க அந்த கோயில விட இந்த கோயில்ல வந்து மக்கள் அதிகமா இருந்தாங்க. இதுல வந்து ஒரு கொடிமரம் இருக்கு. இங்க வந்து எப்போ திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த சைட்லாம் பயங்கர கூட்டம், மக்கள் அதிகமா இருந்தாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வந்திருந்தாங்க. நாங்க வந்து நல்லாவே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் மக்களே. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு உள்ளே கோயில் இருந்துச்சு. அது உள்ள இப்படி மேலே போயிட்டு அப்படி சுற்றி அப்படி வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அங்கேயுமே போய் மாதாம்மாவை தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே உள்ளேருந்து மேலே அப்படி மாடி மாதிரி போய் இங்கேருந்து சுற்றி இப்படி இறங்குற மாதிரி செட்டப்பில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படி சுற்றி இப்படி இறங்கிட்டோம். அதுவே அந்த மண்ணுக்கு உள்ளே தான் அந்த மாடியுமே கட்டி வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படியும் கூட கோயிலெலாம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நல்லாவே பார்த்து நல்லா மனசுக்கு நிறைவாக ப்ரேயர் பண்ணிவிட்டு உண்மையிலே உள்ளே போனது அவ்வளோ அது வாயால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. ஒரு நீங்கள்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், மனசுக்கு அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு. ஒரு நிம்மதி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மண்ணை தொட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா மண்ணை தொட்டு நெத்தியில் வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து க்ராசரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதாவது என்னது ஜெபமாலை, ஏசப்பா ஃபோட்டோ, மாதாம்மா ஃபோட்டோ, அப்புறம் நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து காருக்கு வைக்கிறதுக்காக அந்த மாதாவோட அந்த இது சிறுபத்தை எடுத்தோம். அந்த மாதா அம்மாக்குள்ள அந்த சிறுபம் பார்த்தோம். அப்புறம் குழந்தை இயேசுக்குள்ள சிறுபமும் பார்த்தோம். 2மே குட்டியாக இருந்துச்சு. குழந்தை இயேசுக்குள்ள சிறுபம் வந்து எடுக்கலாமான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சரி மாதாம்மாக்குள்ளதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்தோம். ஒரு இது வந்து 200 மக்களே. இதில் நிறைய வச்சுருந்தாங்க. நல்ல பாக்ஸ் போட்டு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிலுவை, அந்த அந்த சிலுவை கொடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிங்ஸு, சிலுவையில் உள்ள ரிங்ஸு, அதுக்கப்புறம் கீ செயின் ஏசப்பாக்குள்ள கீ செயின் எல்லாமே இருந்துச்சு. மெழுகுத்திரி, அப்புறம் அந்தோனியார், சூசேப்பர் ஃபோட்டோ, மிக்கேல் அம்மா எல்லாரோட ஃபோட்டோஸும் இருந்துச்சு. அதுவும் நல்லா கிராண்ட் லுக்கோட சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மாதா அம்மா ஃபோட்டோஸு ஸ்மாலை விட பெருசு பிக் சைஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை பார்க்க தான் முடிஞ்சிச்சு. எல்லாமே பயங்கர ரேட்டு மக்களே. அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு அந்த ஒரு கீ செயின் மட்டுமே அந்த மாதா அம்மாவுக்குள்ள அந்த சிறுபம் மட்டுமே வெயிட்டு இல்லாத குட்டியாக தான் இருந்துச்சு. அதுவே 200 அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜெபமாலை எடுக்கலாமான்ட்டு பார்த்தோம். ஆல்ரெடி ஜெபமாலை இருக்குது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் தாத்தா இங்கே ஜெபமாலைலாம் வச்சுருந்தாங்க இந்த ரேக்கில். இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்ச குவாலிட்டியில் இப்படி இருந்துச்சு. அப்போ இந்த தாத்தா சொன்னாங்க அந்த சைடு நிறைய ஜெபமாலை இருக்குது, அதெல்லாம் வந்து பாருங்கள், அதிலலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம் மக்களே. கிளம்பிட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு அதனால வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீயும் குடிச்சு ஒரு பணியாரம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் அப்படி நாங்கள் கிளம்பியாச்சு. பணியாரம் 3 பணியாரம், அது நல்லா கருப்பட்டியில் போட்டு வச்சுருந்தேன். நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி தந்தாங்க. அந்த 3 பணியாரமே 25 அது வந்து நான் போகலை. போகிறதா இருந்தால் அது வந்து கருப்பட்டியில் செஞ்சதுனால அந்த ரேட்டு ஹெல்த்தியாக 3 இது வாங்கணும். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே. இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காத்தாடிலாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மலைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஏரியாவுக்கெலாம் வாங்க. பயங்கர காற்று. ஆனால் நாங்கள் அந்த கோயில்
இப்போ போனோம் இல்லையா மணல் மத கோயில், அந்த கோயிலை விட இங்கே இந்த சைடு நம்ம கன்னியாகுமரி அந்த சைடு வரும்போது காற்றும் சரி மலைகளும் சரி சூப்பராக இருந்துச்சு. அங்கே பயங்கர வெயில் மக்களே. ஆனால் இந்த ஏரியா நல்லா இருந்துச்சு. டூர் போனால் இப்படி வந்துட்டு போங்க. பாய்.